சில பாதைகள் எப்பவும் நம்மளுடைய இலக்குக்கு கொண்டு போகாது. சில பாதைகள் அழிவுக்காக மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட கதை தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு கிராமம். அதோட பேரு வேதாள்வாடி. ரவின்னு பேர் கொண்ட ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாள் இந்த மாதிரி தான் தன்னோட சகோதரன் நீரஜ பார்க்க போறதுக்கு வேதாள்வாடியோட விரிச்சோடி போன பாதையில போய்கிட்டு இருந்தாரு. இந்த மேப் என்ன எங்க கொண்டு வந்துருச்சு? இது என்ன இடம்னு தெரியலையே. ரவியோட அண்ணன் கால் பண்ணாரு. ரவி உடனே கால் எடுத்தான். சொல்லுங்கண்ணே, என்ன நிலைமை? இன்னும் இங்க வந்து சேரல? தெரியல அண்ணா, இந்த ஜிபிஎஸ் என்ன விசித்திரமான வழியில கொண்டு வந்திருக்கு. 2 பக்கமும் காடா இருக்கு, எங்கேயும் ஒரு லைட்டு கூட இல்ல. நாளை காலையில தான் வந்து சேருவோம் போல இருக்கு. நீ ஏன் ராத்திரியில தெரியாத வழியில வர? கவனமா இரு, சேஃபா இரு. அப்புறம் ஹலோ ஹலோ ரவி, ஹலோ ரவி, ஹலோ ஹலோ அண்ணே, எனக்கு ஒன்றும் கேட்கல. நெட்வொர்க் கம்மியானதுனால குரல் சரியாவே கேட்கல. அப்புறம் கால் கட் ஆயிடுச்சு. அந்த சமயம் ரவியோட காரும் தன்னுடைய வேலையை காட்டிடுச்சு. இன்ஜின் ஒரு அதிர்வோட அப்படியே நின்னு போச்சு. ரவி காரை விட்டு இறங்கினான். ரவி காரை விட்டு இறங்கினதும் காட்டுல இருந்து அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ நடு காட்டுல பூஜை நடக்கிற மாதிரி சத்தம். ராத்திரி 2 மணிக்கு காட்டுக்கு நடுவுல பூஜை நடக்குது. ரவியோட ஆர்வம் அவனை அந்த குரல் கேட்கிற பக்கம் இழுத்துச்சு. அவனோட கண்கள்லயும் மனசுலயும் கேள்வி இருந்தது. கால்ல அடி எடுத்து வைக்கிற சத்தம். ஆனா அவன் நடந்து போய்கிட்டே இருந்தான். காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன இடத்துல 4 பேர் அவங்க தோல்ல ஒரு பல்லக்க தூக்கிக்கிட்டு போனாங்க. அவங்க கண்ணுல துணி போட்டு கட்டி இருந்தது. பல்லக்கு இந்த ராத்திரியிலையா? ரவி அந்த பல்லக்க பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த பல்லக்கு முன்னாடி போய்கிட்டே இருந்தது. அப்பதான் அவனுடைய பார்வை பல்லக்குக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் மேல பட்டுச்சு. அவன் இருட்டுல இருந்து வெளியே வந்த போது அப்பதான் தெரிஞ்சது அவன் ஒரு மனுஷன் இல்ல, அது ஒரு வேதாளம்னு. பல்லக்கு ஒரு இடத்துல இறங்குச்சு. அந்த வேதாளம் ரவியை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது. யாரு யாரு யார் நீ? இல்ல இல்ல இல்ல. ரவி பின்னாடி திரும்பி ஓடுறதுக்காக முயற்சி பண்ணான். ஆனா இப்ப நேரம் கடந்து போயிடுச்சு. ஒரு நெருப்பு பந்து வானத்துல இருந்து வந்தது. அப்புறம் ரவிய உயிரோட எரிச்சிடுச்சு. அவனால முழுமையா கத்த கூட முடியல. அப்படியே பாய் அடைச்சு போயிட்டான். அப்புறம் இருந்தது ரவியோட எரிஞ்சு போன பாடி. மறுநாள் காலையில ஒரு பக்கம் ரவியோட டெட் பாடி கிடந்தது. அப்புறம் அதே இன்னொரு பக்கம் ஒரு சின்ன குடிசை கிட்ட ஒரு வயசான அம்மா தன்னுடைய பேரனை தேடிட்டு இருந்தாங்க. அட ஏய் நாமியா, நீ எங்கடா போன? உனக்கு தான் தெரியும்ல, நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. ஐயோ பாட்டி, நான் சும்மா அப்படி சுத்தி பார்க்க போனேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ளேயே இருன்னு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? ஏ சின்னவனே, நீ தாண்டா என்னோட குழந்தையே. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெண் அந்த இடத்துக்கு வந்தா. அம்மா மன்னிச்சிடுங்க, ஆனா கிராமத்துக்கிட்ட ஒரு ஆளோட பிணம் இருக்கு. என்ன? பாட்டிமா உடனே அந்த பிணத்துக்கிட்ட போனாங்க. அந்த பிணம் இருந்த இடத்துக்கு போயிட்டு பிணத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அவனோட வேலைதான். இந்த பிணத்தை பார்த்தாலே சொல்ல முடியும் இது அவனோட வேலைதானு. யாருங்கம்மா? வேதாளம். இந்த வேலையை செஞ்சது வேதாளம்தான். ரவியோட எரிஞ்சு போன பணத்து மேல பாட்டி ஒரு வெள்ளை துணியை போத்தினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் ஓடி வந்தாரு. அந்த ஆள் அங்க வந்ததும் முட்டி போட்டு கீழே உட்காந்தான். பிணத்துக்கு மேல இருந்த வெள்ளை துணியை அகற்றினான். அப்புறம் ரவியோட கழுத்துல இருந்த லாக்கெட் மூலமா அவனை அடையாளம் காட்டுக்கிட்டான். இது அவனுடைய தம்பி தானே. அதுக்கப்புறம் சத்தம் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சான். ரவி, உனக்கு இப்படி ஆயிடுச்சே, என்னடா இந்த கொடுமை? இப்ப நான் அம்மாவுக்கு என்னடா பதில் சொல்றது? ரவி என் தம்பி. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, ரவியோட அண்ணன் நீரஜ். அழுது அழுது நீரஜோட மனசுல ஆக்ரோஷம் ஏற்பட்டது. அப்புறம் பழி வாங்குற எண்ணம் அவன் மனசுல தோணிடுச்சு. நான் விட மாட்டேன். யார் என் தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமையை செஞ்சாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீரஜ் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பாட்டிமா என்ன சொன்னாங்கன்னா, உன் தம்பி இறந்து போனது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனா இதுக்காக உன்னால பழி வாங்க முடியாது. உன் தம்பிய கொன்னது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு வேதாளம். அது மனுஷனோ வேதாளமோ அசுரனோ இல்ல பிசாசோ, யார் என் தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமையை செஞ்சாங்களோ நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ரவியோட இறுதி சடங்கை முடிச்சதுக்கு அப்புறமா நீரஜ் பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டான்.
உங்க பாட்டி கூட வேதாள்வாடியோட பண்டிதர் கேதாரும் அங்கதான் இருந்தாரு. நீரஜ் பாட்டி கிட்ட என்ன சொன்னான்னா, பாட்டிமா, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? உன்னோட கேள்விக்கான பதில் எங்க கிட்ட இருக்கு. நாங்க சொல்றது உண்மைதான்ப்பா. உன் தம்பிய கொன்னது மனுஷன் இல்ல, வேதாளம், ஒரு ராட்சசன். பண்டிதர் அப்புறம் பாட்டி சொன்னதை கேட்டுட்டு நீரஜோட கண்கள்ல கண்ணீரும் அப்புறம் மனசுல கோபம் நிறைஞ்சுடுச்சு. அப்புறம் நீரஜ் பண்டிதர் கிட்ட சொன்னா, அப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த வேதாளத்தை நான் கொல்லணும்னா எப்படி கொல்றது? ராட்சசர்களையும் கொல்ல முடியும் இல்லையா? சொல்லுங்க, யார் எனக்கு சொல்லுவாங்க அந்த வேதாளத்தை கொல்ற வழிய? நீ சரியா சொன்ன, வேதாளத்தை கொல்ல முடியும். அப்புறம் எப்படி கொல்றதுன்னு கிராமத்துல 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல ஒருத்தன் நான். ஆனா அதை கொல்றதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கிராமத்துக்கு வீத்தாள்வாடி என்ற பேர் எப்படி வந்ததுன்னு. ரொம்ப வருஷமா இந்த கிராமத்துல வேதாளத்துக்கு பூஜை நடந்துகிட்டு வருது. வேதாளத்துக்குன்னே ஒரு கோயில் இந்த கிராமத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு அகோரி வந்து வேதாளத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏ விநாசம் சுவாபிமானம் அசுராமன் ஸ்வாஹா, ஏ வேதாளம் சுவாபிமானம் அசுராமன் ஸ்வாஹா. பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கூட அந்த பாதையில என்னுடைய குடிசைக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த அகோரிய நான் வேதாளத்தை வர வைக்கிறதுக்காக யாகம் பண்றத நான் பார்த்துட்டேன். அவன் மந்திரங்களை கேட்டதும் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏ அகோரி, நீ எந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்க? வேதாளத்தை இந்த கிராமத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? நான் இப்படி சொன்னதுமே அந்த அகோரி தன்னுடைய கண்களை திறந்தான். அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னான்னா, வேதாளம் பிறந்துடுச்சு. வேதாளத்துக்கு தானே நீங்க பல்லக்கு தூக்குனீங்க. இனிமே எதிர்காலத்துல யாராவது அந்த பல்லக்க பாத்தீங்கன்னா நெருப்பு அவங்கள பஸ்மமாக்கிடும். எந்த வேதாளத்துக்கு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ இப்ப அதே வேதாளம் இப்ப உங்களுக்கு சாபமா ஆக போகுது. அவங்கிட்ட நான் மேற்கொண்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட இருக்கிற அந்த யாக குண்டத்துல குதிச்சிட்டான். அதே நிமிஷத்துல அந்த அகோரிய அந்த நெருப்பு விழுங்கிடுச்சு. எனக்கு இது வரைக்கும் ஒரு விஷயம் தெரியல, அந்த அகோரி வந்து வேதாளத்தை இங்க எதுக்கு வர வச்சான்னு. பண்டிதர் இங்க அகோரியோட கதைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்க வானம் கருப்பா மாறிடுச்சு. பண்டிதரே, நான் கிளம்புறேன். நான் அந்த வேதாளத்தை பழிக்கு பழி தீக்கிறேன். ஆனா நீரஜ் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்புறம் எங்க தான் தம்பியோட டெட் பாடி கிடைச்சதோ அதே இடத்துக்கு நீரஜ் போயிட்டான். அவன் அந்த இடத்துக்கு போன உடனே மறுபடியும் பூஜை செய்யறதுக்கான சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு வெளிச்சமும் அந்த இடத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தது. நீரஜும் அந்த சத்தத்தை கேட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருந்தான். நீரஜுக்கு வேதாளத்தோட பல்லக்கு தெரிஞ்சது. அங்க அதே 4 பேர் தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டு போனாங்க. அவங்களுடைய கண்கள் கட்டு போட்டிருந்தது. அவங்கள பார்த்துட்டு நீரஜ் என்ன சொன்னானா, இவங்க எதுக்காக அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க? 4 பேரும் பல்லக்கை இறக்கி வச்சாங்க. அப்புறம் நீரஜை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆளு பக்கத்துல இருக்கிற காட்டை பார்த்து கையால சைகை காட்டினான். அந்த இடத்துல வேதாளம் வரதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து பண்டிதர் வந்துட்டாரு. அப்புறம் கருப்பு துணியால நீரஜோட கண்களை கட்டிட்டாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த வேதாளத்தை நீ பார்த்துட்டேன்னா நீ கொல்லப்படுவ. பண்டிதர் நீரஜோட கண்களை என்னமோ கட்டி விட்டுட்டாரு. ஆனா அவரோட கண்கள் இப்பவும் திறந்தே இருந்தது. வேதாளம் புதற்குள்ள இருந்து வெளியே வந்தது. அதோட குரலை கேட்டுட்டு நீரஜ் தன்னுடைய காதுகளை மூடிக்கிட்டான். ஆனா பண்டிதர், இல்ல இல்ல, இந்த சாபம் எனக்கு பலிக்காது. நெருப்போட பெரிய பந்து காட்டுல இருந்து வந்தது. அப்புறம் பண்டிதரை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. வானம் நல்ல வெண்மையாயிடுச்சு. அப்புறம் நீரஜ் பண்டிதரோட எரிஞ்சு போன பிணத்தை பார்த்தான். அப்புறம் என்ன சொன்னான்னா, பண்டிதரே, பண்டிதரே, என்னால நீங்க இறந்து போயிட்டீங்களே. பாட்டியும் தன்னுடைய பேர பிள்ளைய தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பண்டிதரோட பிணத்தை பார்த்தாங்க. அதே சமயம் பாட்டியோட பேர நல்கானும் அங்க வந்தான். அதே காட்டுல இருந்து. எங்க இருந்து வேதாளம் வந்ததோ அங்க இருந்து. நீ அங்க இருந்து எப்படி வந்த? பாட்டி, நாங்க 4 பேரை பார்த்தேன். நீரஜ் பண்டிதரோட பணத்தை பார்த்துட்டு என்ன சொன்னானா, 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் வேதாளத்தை எப்படி கொல்றதுன்னு. ஒன்னு நீங்க, அப்ப இன்னொன்னு யாரு? வேதாளத்தை எப்படி கொல்லணும்னு தெரிஞ்ச இன்னொரு ஆள் யாரு? பாட்டி நீரஜை நோக்கி பார்த்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, அந்த இன்னொரு ஆளு நான் தான்.
பண்டிதரோட இறுதிச் சடங்க செஞ்சு முடிச்சாங்க. அவருடைய இறுதிச் சடங்கு நடந்தப்ப கிராமம் முழுக்க ரொம்ப சோகத்துல இருந்தது. அப்புறம் நீரஜ் தான் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அப்படி பண்டிதர் சொன்னதை கேட்டு முடிக்காம அங்கிருந்து போகாம இருந்திருந்தா ஒருவேளை இந்நேரம் பண்டிதர் உயிரோட இருந்திருப்பாரு. இப்போ நான் அந்த வேதாளத்தை கொல்றதுக்கு எனக்கு 2 பெரிய காரணங்கள் இருக்கு. அங்கிள், நீங்க வேதாளத்தை கொல்ல போறீங்களா? நீரஜ் கலக்கத்தோட நம்யாவோட கண்களை பார்த்து சொன்னாரு. ஆமாம் கண்ணா, நான் அந்த வேதாளத்தை கொல்லுவேன். நம்யா நீரஜோட கன்னத்துல தன்னோட கைய வச்சான். அப்ப திடீர்னு அவரோட கண் கருவிழிகள் மேல போயிடுச்சு. அப்ப அவரு அதுல ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தாரு. அதுல காடு முழுக்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்க ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப சத்தமா கேட்டுச்சு. அப்புறம் அவரு காட்டுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்தாரு. நீ என்ன கொல்ல போறியா? நீ என்ன கொல்ல போறியா? நீரஜோட கண்ணு, காது, மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதனால அவர் ரொம்ப பயந்துட்டாரு. அப்பதான் அவருக்கு பின்னாடி நம்யா வந்து நின்னா. அப்புறம் நீரஜ் கிட்ட சொன்னா, நீரஜ் அங்கிள், வேதாளத்தை கொன்னுடாதீங்க. நீயா? வேதாளத்தை கொன்னுடாதீங்க, 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 கொன்னுடாதீங்க. பாட்டி நீரஜோட முகத்துல தண்ணி எடுத்து தெளிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, எழுந்திருப்பா, என்ன ஆச்சு? நான் எப்படி இங்க? ஆமாங்க அண்ணா, நீ மயக்கமாய் விழுந்துட்ட. கிராமத்து ஜனங்க தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீரஜோட நெத்தியில வேர்வை துளி இருந்தது. அந்த காட்சி அவரு என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாத்தையும் பாட்டிமா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதே சமயம் நம்யாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீரஜ் நம்யாவை பார்த்து என்ன சொன்னாருன்னா, கண்ணா இங்க வாப்பா. நம்யா நீரஜ் கிட்ட போனா. கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ராத்திரியில நீ எங்க போற? அப்புறம் உனக்கு அந்த வேதாளத்தை பத்தி என்னதான் தெரியும்? எனக்கு வேதாளத்தை பத்தி எதுவுமே தெரியாது அங்கிள். பொய் சொல்லாத, உண்மை என்னன்னு சொல்லு. நிஜமாவே எனக்கு தெரியாது அங்கிள். அத பார்த்துட்டு பாட்டிமா நீரஜ் கிட்ட சொன்னாங்க, இங்க பாருப்பா, அவன் குழந்தை, என்னுடைய ஒரே பேரன். இவனோட அப்பா அம்மாவையே அந்த வேதாளம் விழுங்கிடுச்சு. இவனுக்கும் அந்த வேதாளத்துக்கும் அப்புறம் எப்படி சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. நம்யா அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்புறம் பாட்டி தன்னுடைய கதைய நீரஜ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பையனும் மருமகளும் இங்கதான் பக்கத்துல என் கூட ஒரு வீட்டுல இருந்தாங்க. இது என் மருமக முழுகாம இருக்கும்போது நடந்த விஷயம். தன்னோட குழந்தைய பெத்து எடுத்தா. அந்த சமயம்தான் நாமியா பிறந்தான். அப்புறம் அன்னைக்குதான் முதல் முறையா வேதாளம் ஆடிக்கிட்டே எங்க வீட்டை தாண்டி போய்கிட்டு இருந்தது. என் பையன் பூஜை சத்தத்தை கேட்டதும் அது என்னன்னு பாக்குறதுக்காக வெளியேட்டி பார்த்தான். அப்ப அவன் அந்த வேதாளத்தை பார்த்துட்டான். அந்த காரணத்தினால ஒரு பெரிய நெருப்பு பந்து வானத்துல இருந்து வந்து எங்களோட மொத்த வீட்டையும் எரிச்சிடுச்சு. ஆனா நான் நாமியாவை எப்படியோ காப்பாத்திட்டேன். அப்படின்னா இந்த விஷயம் சரியா 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அம்மா அப்பா 2 பேருமே இறந்திருக்காங்க. ஆனா குழந்தை மட்டும் உயிரோடு இருந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது விசித்திரமா தெரியலையாம்மா? நிச்சயம் இல்லப்பா, நாமியா என்னுடைய நல்ல புள்ள. நீங்க சொன்னீங்க பண்டிதரை தவிர இன்னொரு ஆளு நீங்க தான், உங்களுக்கு தான் வேதாளத்தை எப்படி கொல்றது தெரியும்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு தெரியும். என் கூட வா. பாட்டி நீரஜ கூட்டிக்கிட்டு அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. அந்த மரத்தை காட்டிட்டு நீரஜ் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் அந்த அகோரி வேதாளத்தை இந்த கிராமத்துல உருவாக்கினான். வேதாளத்தோட உயிர் இந்த மரத்தோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி இந்த மரத்தை எரிச்சிட்டோம்னா அந்த வேதாளமும் எரிஞ்சு சாம்பலாயிடும். அப்படின்னா நீங்களாம் இது வரைக்கும் ஏன் இந்த மரத்தை எரிக்காம வச்சிருக்கீங்க? பயத்தினாலதான். வேதாளம் என்னமோ இறந்து போயிடும். ஆனா அந்த அகோரி அநேகமா அவன் அந்த மரத்துக்கும் சாபத்தை அடிச்சிருக்கான். உங்களோட பயத்தினால என்னுடைய தம்பியை இழந்துட்டேன். அப்புறம் பண்டிதரும் போய் சேர்ந்துட்டாரு. இனி நான் அந்த வேதாளத்தோட கதையை முடிக்க போறேன். இந்த மரத்தை எரிச்சிடுவேன். சரிப்பா கண்ணா, நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி செய்ய. பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்புறம் நீரஜ் கிராமத்துல இருந்து எண்ணெயை வாங்கிக்கிட்டு மரத்தை சுத்தி தெளிக்க ஆரம்பிச்சான். அந்த எண்ணெயை தெளிச்சதுக்கு அப்புறமா தன்னோட பாக்கெட்ல இருந்து மேட்ச் பாக்ஸை எடுத்தான். மேட்சஸை எடுத்ததும் நீரஜுக்கு பின்னாடி அந்த அகோரி வந்துட்டான். அகோரியோட கண்கள் செவந்து போயிருந்தது. அகோரி நீரஜ் கிட்ட சொன்னா,
எதுக்காக என்னுடைய வீட்டை எரிக்கணும்னு நினைக்கிற? நீ யாரு? நீரஜ் அந்த அகோரியோட குரலை கேட்டுட்டு அதிர்ந்து போய் நின்னான். அவன் அகோரிய பார்த்து என்ன சொன்னான்னா, நீங்க? நான் தான் அகோரி. இந்த அகோரி தான் அந்த வேதாளத்தை இந்த இடத்துல உருவாக்குனது. ஒரு பக்கம் நீரஜும் அகோரியும், இன்னொரு பக்கம் பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா அங்க நம்யாவை எங்கேயுமே காணோம். ஓஹோ, இந்த பையனை நான் என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது மறைஞ்சிடுறான். பாட்டி இப்படி சொன்னதும் பூஜை நடக்கிற சத்தம் வீட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் 4 பேர் பல்லக்கை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. பாட்டி பார்த்தாங்க, கதவுக்கு முன்னாடி நம்யா நின்னுட்டு இருந்தான். பாட்டி நம்யாவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நாமியா கண்ணா சீக்கிரமா இங்க வா. நம்யாவோட கண்கள் செவந்து போயிருந்தது. அப்புறம் அவன் உரத்த குரல்ல பாட்டியம்மா கிட்ட என்ன சொன்னானா, ஏன் பாட்டிமா, எதுக்காக நீங்க அந்த முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட அந்த மரத்தை பத்தி சொன்னீங்க? என்னாச்சு பக்கண்ணா உன்னுடைய குரல்? நம்யா தன்னுடைய கைகளை உயர்த்தினா. அப்புறம் வீட்டுக்கு மூலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் பாட்டியும் அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. நம்யா வேதாளமா மாறிட்டான். பாட்டிமா இறந்து போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தாங்க. பாட்டியோட முகத்துல வேதனை தெரிஞ்சது. அதாவது இது நாள் வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னது அவங்க தானே நினைச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அகோரியும் நீரஜும் எதிரெதிர நின்றுட்டு இருந்தாங்க. நீரஜ் அகோரி கிட்ட கேட்டான், ஏன், எதுக்காக இந்த வேதாளத்தை இந்த இடத்துல உருவாக்குனீங்க? என்கிட்டயே நீ கேள்வி கேட்கிறியா? என்கிட்டயே வா. நான் வேதாளத்தை எதுக்காக வர வச்சேன்னா, வேதாளம் இந்த கிராமத்துல இருக்க வேண்டியது முக்கியம். அப்படி வேதாளம் இல்லைன்னா மரணமே நடக்காது. மரணமே இல்லைன்னா பலி நடக்கவே நடக்காது. புரிஞ்சுக்கிட்டியா? பலிங்கிறது ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேதாளம் செஞ்சுக்கிட்டு இருக்கே அத கொலைன்னு தான் சொல்லணும். அதுக்கு நீ பலின்ற பேரை கொடுத்துருக்க. என்னைக்கு நான் இந்த இடத்துல யாகம் பண்ணேனோ அன்னைக்குதான் அவன் பிறந்தான். அவனுடைய ஆட்டம் இந்த உலகத்தையே அழிக்க போகுது. அழிச்சிடும். நீரஜ் மேட்சஸை எடுத்து பத்த வச்சான். அப்புறம் அகோரி அவன் கிட்ட சொன்னான், அப்படி செய்யாதப்பா, அப்புறம் என்னுடைய சாபம் உங்ககிட்ட என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும். நீ வேதனைப்படுவ. வேதாளத்தோட நெருப்பால அழிஞ்சு போன ஆத்மா எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அது எனக்கு பரவாயில்லை. ஆனா இனிமேலாவது எதிர்காலத்துல அந்த வேதாளம் இனி யாரையும் கொல்லாம இருக்கணும். அகோரி சொன்னத நீரஜ் கேட்கலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அகோரி சத்தம் போட்டு கூச்சலிட்டாரு. வேதாள். அவரு வேதாளத்தை அழைச்ச உடனே வேதாளத்தோட பல்லக்கு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நீரஜ் தன்னோட கண்ணை மூடிக்கிட்டான். ஆனா வேதாளம் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. நீரஜ் தன்னோட கண்களை திறக்காம இருக்க முழு முயற்சி பண்ணான். நீரஜ் தன்னோட கண்களை 2 கையால மறைச்சு வச்சிருந்தான். வேதாளத்தோட ஆட்கள் 4 பேரும் அவங்க கண்ணுல இருந்து கட்ட அழுத்தாங்க. ஒரு சாதாரண மனுஷன் வேதாளத்துக்கிட்ட எப்படி சண்டை போடுறான்னு பாக்குறதுக்காக தான். ஆனா நெருப்பு பந்து அவங்க 4 பேரையும் பஸ்மமாக்கிடுச்சு. வேதாளம் பின்னாடி திரும்பிச்சு. அதோட பல்லக்குல இருந்த பிரகாசம் இப்ப மறைஞ்சிடுச்சு. நீரஜும் பின்னாடி திரும்பி பார்த்தான். அப்புறம் சீக்கிரமா மேட்சஸ பத்த வச்சு அந்த ஆலமரத்து மேல வீசினா. இல்ல, அகோரியோட ஆத்மாவும் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் வேதாளம் அந்த நெருப்புல எரிய ஆரம்பிச்சான். நீரஜ் தன்னோட கண்களை திறந்தான். ஆனா இப்போ எந்த ஒரு நெருப்பு பந்தும் எந்த இடத்துல இருந்தும் வரல. நீரஜ் நிம்மதியா மூச்சு விட்டான். அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். என்ன நினைச்சான்னா, தான் தம்பிக்காகவும் பண்டிதருக்காகவும் பழி தீர்த்துட்டோன்னு நிம்மதியானா.